வாங்க தம்பி வாங்க. வீடு பூட்டிருக்கே, அம்மா எங்க? என் பிள்ளைக்கு உடம்பு சரியில்லை, ஆஸ்பத்திரியில இருக்கான். அம்மா கூட இருக்காங்க. உங்க மகனுக்கு உடம்பு சரியில்லை, நீங்க எல்லாம் இங்க இருக்கீங்க. வயசான கிழவி துணைக்கு இருக்காளாக்கா? இல்லப்பா, சமைச்சு எடுத்துட்டு போலான்னு இப்பதான் வந்தேன். சரி சரி, எங்க அம்மா எப்போ வரும்? வர கொஞ்ச நேரம் ஆகும். அநேகமா சாயங்காலம் ஆயிடும். இந்த ஆஸ்பத்திரி? சிடி ஆஸ்பத்திரி. சரி சரி, நான் அங்கேயே பாத்துக்கிறேன். தம்பி, ஒரு சின்ன உதவி பண்றீங்களா? நீங்க ஆஸ்பத்திரி தானே போறீங்க, இதை எடுத்துட்டு போய் இங்க கொடுத்தீங்கன்னா நான் மத்தியானத்துக்கு சமைச்சிருவேன். நல்லா இருக்குமா? அம்மாவை வேலை வாங்குறதோட இல்லாம புள்ள என்னையும் வேலை வாங்குறீங்களா? சரி சரி, கொடுங்க. என்னென்னமோ நடந்து போச்சு. அப்பா, நான் கூடப்பா சரவ குடும்பத்துக்கும் உங்க குடும்பத்துக்கும் இனிமே எந்த வித பிரச்சனையும் வராது, 2 குடும்பமும் இனிமே சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆனா பதுங்கி கிடந்த சிங்கம் வெளியில கிளம்புன மாதிரி பாஞ்சாலே உங்க ஆத்தா. ஏன்பா பொம்பளையா? வா. யார் உங்களை எல்லாம் போக சொன்னது? அம்மாவுக்கு கூட்டிட்டு. செல்வா, உங்க அம்மா ஒரு கிறுக்கிடா. சண்டை சச்சரவு இல்லாம ஒரு குடும்பம் நல்லா ஜாலியா பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தா அது அவளுக்கு பிடிக்கவே பிடிக்காதே. 4 பேர் சண்டை போட்டுக்கணும், மூக்க சிந்தி அழணும், அதுதான் அவளுக்கு பிடிக்கும். அம்மா திருந்தவே மாட்டாங்களா? உங்க அம்மா திருந்துறதா? கடல் பத்தி கருவாடு பிடிக்கிற கதையெல்லாப்பா இருக்கு. எனக்கு நம்ம நம்பிக்கை இல்லப்பா. செந்திலே, சவிக்குமாக்கியாப்பா? எப்பப்பா வந்த? ஆமா, நான் இங்க இருக்கேன்னு உனக்கு எப்படி தெரியும்? அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், அவங்க அம்மா சொன்னாங்க நீ இங்க இருக்கேன்னு. அப்படியா? என்னாச்சு செல்வம்? ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஓஹோ. ஏன்பா, ஊர்ல பிள்ளைங்க எல்லாம் நல்லா இருக்கா? தீபாவளி எல்லாம் நல்லா கொண்டாடுனியா? ஏப்பா, உன்னை பெத்தவ தானே தனிமரமா நிக்கிறனே, எனக்கும் தீபாவளிக்கு ஒரு புடவை எடுத்து அனுப்ப கூடாதா? நீ என்ன வெளிய வாசலையா போற? வீட்டுக்குள்ளே தானே கிடக்க போற. முதல்ல இருக்கிற புடவையை ஒழுங்கா கட்டி பழகு கிழவி. ஆமா, அன்னைக்கு நான் வீட்டுக்கு வந்தேன்ல, அப்ப ஒரு பத்திரம் கொடுத்தீல, அந்த பத்திரம் மாத்தி எழுதுன பத்திரம், மூல பத்திரத்துல கொடுக்கணும். நீ ஏப்பா, நீ பத்திரம்னு கேட்டா எடுத்து கொண்டாந்து கொடுத்தேன். நீ விவரமா கேட்டிருந்தா அது என்னன்னு எடுத்து கொண்டாந்து கொடுத்துருப்பேன்ல. இப்போ அந்த பத்திரம் எங்க? வீட்டுல பீரோல தானே இருக்கு. ஆமா, வந்து எடுத்து கொடுவா. தனியா இருக்கா நீ பிள்ளை? அவர்னே இப்பதான் வயசுக்கு வந்த பொண்ணா, தனியா இருக்க மாட்டா? போயிட்டு வாங்க பாட்டி. நான் சொல்லிட்டார்ல, வா. சரி, நீ போ, வரேன். என்ன டிஃபன் எடுத்து கொடுக்கட்டுமா? அப்புறமா சாப்பிட்டு. ஜாக்கிரதையா இருந்துக்கப்பா. இப்போ உடனே வந்துருவேன். கையில எது மேல போட்டிருக்கேன், பத்திரமா இருந்துக்கா. வந்துடுறேன். நம்ம கல்யாணம் நாளைக்கே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல நடக்க போகுது. நாளைக்கே வா? எஸ், எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. அது இல்லைங்க, நாளைக்கு தனாக்காக மருந்து கொடுக்கிற ஃபங்க்ஷன். அது மட்டும் நடக்கட்டும். ருச்சி, ஏதாவது ஒரு ரூட்ல போ. ஏன் திரும்ப திரும்ப அங்கேயும் இங்கேயும் ஊசலாடுற? இல்லைங்க, நாளைக்கு வேண்டாம். ஏன்? வீட்ல ஒரே பிரச்சனை, எந்த நேரமும் நிம்மதியும் சந்தோஷமும் கிடையாது. இதே வேதனையில எல்லாரும் ஆளுக்கு ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நானும் என் பங்குக்கு ஒரு பிரச்சனையை கிளப்பணுமான்னு யோசனை பண்றேன். விஜய், உங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனைகளுக்கு நீ ஒரு காரணம் கிடையாது. உன்னோட சிஸ்டர்ஸ், அவங்களோட லைஃப் தான் அதுக்கு ஒரு காரணமே. அதெல்லாம் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியா போயிடுமா? அதுக்காக நம்ம லைஃப் நாம ஏன் வேஸ்ட் பண்ணிக்கணும்? அது மட்டும் இல்ல, இதுல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. நம்ம 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கிறதுல உங்க அப்பாவோட இன்னொரு சுமையும் குறையுது. எந்தவித கஷ்டமும் இல்லாம இளங்கோன்ற ஒரு சூப்பர் மாப்பிளையை நீ கல்யாணம் பண்ணிக்க போற. விஜய், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாரு. உங்க அப்பா ஜாதகம், பொருத்தம் இதெல்லாம் பார்த்து பண்ண கல்யாணத்தினால உங்க வீட்டுல என்ன மிஞ்சிச்சு? வெறும் பிரச்சனை தான். ஆனா நாம 2 பேரும் பண்ணிக்க போற காந்தவ கல்யாணத்தினால நிச்சயமா உங்க வீட்டுல உங்க அப்பாவே நீ ஒரு நல்ல காரியம் பண்ணிருக்கேன்னு உன் தோல்ல தட்டி கொடுப்பாரு. யோசிக்காத விஜய். உன் மனசுக்கு பிடிச்சு போனா எப்படி உன் குடும்பத்துக்கு மட்டும் பிடிக்காம போயிடுவேன்? இன்னும் என்னமா யோசிக்கிற விஜய்? நம்ம கல்யாணத்துக்கு தேவையான எல்லா ஏற்பாடையும் நான் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல பண்ணிட்டு வந்துட்டேன். இந்த நேரத்துல கல்யாணம் நின்னுட்டா மேட்டர் லீக் ஆகி வேற மாதிரி ஒரு பிரச்சனையில கொண்டு போய் முடியும். எப்போ எமோஷனலாவே யோசிக்காம கொஞ்சம் கொஞ்சம் புத்திசாலித்தனமா யோசி விஜய். என்னங்க, தனாக்காக்கு நாளைக்கு மருந்து கொடுக்கறாங்கல்ல? கொடுக்கட்டுமே, அதுக்கு தனக்கா தானே வேணும். தனக்கா ஃபங்க்ஷன் நீ இல்லாட்டி நடக்கும். ஆனா நம்ம கல்யாணம் நீ இல்லாம எப்படிமா நடக்கும்? இது கூட புரியாம மண்டு மாதிரி நிக்கிற. விஜய், உன் தடுமாற்றம் எனக்கு நல்லா புரியுதுமா. சில நல்ல காரியங்கள் பண்ணும்போது தடுமாற்றங்கள் வரத்தான் செய்யும். அதே மீறி உன் முடிவு என்னவா இருக்கணும் தெரியுமா? நம்ம கல்யாணத்துக்கு ஓகே சொல்ற மாதிரி இருக்கணும். நான் ஏன் சொல்றேன்னா, சில நல்ல காரியங்கள் தடப்பட்டு நின்னா
அது மறுபடியும் நடக்காமலே போயிடும்னு சொல்லுவாங்க. அதான் ஒரு சின்ன பயம். அதுக்கப்புறம் உன் இஷ்டம். நீங்க சொல்றதும் சரின்னு தான் படுது. அப்பா, இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. அட்லீஸ்ட் நாளைக்கு வரைக்குமாவது இந்த முடிவுல இருந்து மாறாம இருமா. உங்க இஷ்டப்படியே செய்யலாம். That's good. எனக்கு டைம் ஆச்சு, கிளம்புறேன். Okay. Bye. கிடக்குறாரு அந்த வார்டு. அந்த ரூம் இல்லையா? செல்வம், என்ன செல்வம் இது? என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல, வாங்க மாமா. ஏன் தம்பி, நீங்க யார் வம்புக்கு போகாத அமைதியான ஆளாச்சே, உங்களுக்கு அப்படி? பிக் பாக்கெட் பசங்க சில சமயத்துல வம்பு தானே தேடி வருது. அது என்னமோ வாஸ்தவம் தான் தம்பி. எந்த பிரச்சனை எப்ப எப்படி வெடிக்கும்னே சொல்ல முடியலையே. இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. இந்த மருந்தெல்லாம் வாங்கணும். நான் வாங்கிட்டு வந்துடுறேன். அப்பா, நீங்க இங்க உட்காருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல வேணாம், நானே போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நீ செல்வத்தை பாத்துக்க. வந்துடுறேன். செல்வம், உண்மையை சொல்லுங்க, யார் உங்களை அடிச்சது? ரமேஷ் ஆளை வச்சு அடிச்சிட்டான். அட பாவி, அவன் ஏன் இப்படி எல்லாம் பண்ணா? நிர்மலா விஷயத்துல தான் என்னென்னமோ பண்ணா, இப்ப உங்களையே அடிச்சா? நான் செருப்பால் அடிச்சேன்ல, கணக்கு தீர்த்துக்கிட்டான். உங்க அண்ணன் கிட்ட இதெல்லாம் சொன்னீங்களா? சொன்னா தொடர்ந்து மகாபாரதம் மாதிரி சண்டை வளர்ந்துகிட்டே போகும். நாமளும் அதே மார்க்கெட்ல தானே பிசினஸ் பண்ணி பிழைக்கிறோம். சும்மா அடி தடின்னு பேரை கெடுத்துக்கிறது நல்லா இல்ல. நீ அண்ணன் கிட்ட சொல்லவே இல்லை, உங்ககிட்ட தான் சொல்றேன். இருந்தாலும் அவங்க கேட்டிருப்பாங்கல்ல. உங்ககிட்ட சொல்லி சமாளிச்சேன்ல, அதேதான் அவர்கிட்டயே சொன்னேன். நீங்க சொன்னது சரிதான். அண்ணி, உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். என்ன செல்வம், சும்மா சொல்லுங்க. எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஊர்ல நடந்த விஷயத்தெல்லாம் கிளவி சொல்லிச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல அண்ணி. ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்காங்க புரியல. என்ன சாதிக்க போறாங்க? செல்வம், என்ன இது? இதெல்லாம் நினைச்சு இப்ப எதுக்கு வருத்தப்படுறீங்க? பேசாம ரெஸ்ட் எடுத்துக்கங்க. தீபாவளி எவ்வளவு சந்தோஷமா போச்சு. அப்படி இருந்த அப்புறமும் கூட இவங்கெல்லாம் புரிஞ்சுக்காமலே நடந்துகிட்டு இருந்தா என்ன பிறவினே புரியல. எங்க அம்மாவை நினைக்கும் போது ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வே கிடையாது அண்ணி. செல்வம், இந்த பிரச்சனையை தீர்க்கவே முடியாது. உங்க அம்மாவோட குணத்தை பத்தி உங்களுக்கு தெரியாதா? ஏற்கனவே நீங்களே உடம்பு முடியாம இருக்கீங்க. இதையெல்லாம் நினைச்சு வேற எதுக்கு வருத்தப்படுறீங்க? வெக்கமா இருக்கு. வந்தவங்களெல்லாம் எவ்வளவு நல்லபடி நடத்துறாங்க உங்க வீட்டுல எல்லாரும். அவங்க கிட்ட போய் இப்படி இல்ல. ஒன்றும் புரியல. விதி, அவ்வளவுதான் சொல்லணும். அண்ணி, என்ன செல்வம்? எனக்கு வேற வழி தெரியல. உங்ககிட்ட தான் இத பேச முடியும். கேளுங்க. இந்த பிரச்சனையால எனக்கும் லீலாவுக்கும் கல்யாணம் நடக்கிறதுல ஏதாவது சிக்கல் ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏன் இத பத்தி எங்களுக்காக நீங்க மாமா கிட்ட பேசுறீங்களா அண்ணி? பேச முடியாதுன்னு இல்ல செல்வம், பேசக்கூடாது.
ஏன் நீ உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் எதை வேணாலும் சகிச்சுக்கலாம் செல்வம். ஆனா ஆனா எங்க வீட்ல இருக்கிற மத்தவங்களுக்கு எப்படி? சரி, மத்த எல்லாரையும் விட்டுருங்க. என்னையும் உங்க தங்கச்சி லீலாவையும் நினைச்சு பாருங்க. அது எப்படி உங்க ரெண்டு பேரையும் பிரிச்சு பார்க்க முடியும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க செல்வம். அப்பா கிட்ட உதவி கேட்கலாம், பிரியத்தை எதிர்பார்க்கலாம். ஆனா ரோஷப்படாதீங்க, அவமானப்படுங்கன்னு கேட்க முடியுமா? சரோ, நம்ம மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்துருக்குறேன். தம்பி, டாக்டர் எழுதி கொடுத்த மருந்தெல்லாம் வாங்கி வந்துட்டேன். வேலைக்கு கவனமாக சாப்பிடுங்க. அதுக்கு மேல் நாம் என்ன செய்ய முடியும்? தலைக்கு வந்த ஆபத்து தலைப்பாயோட போச்சுன்னு நினச்சிக்க வேண்டியதான். நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க தம்பி. டாக்டர் கொடுத்த மருந்தை ஒழுங்காக சாப்பிடுங்க. நல்ல ரெஸ்ட்டில் எடுத்தீங்கன்னா சீக்கிரமே சரியாக போயிடும். பஸ்ஸுக்கு லேட் ஆச்சு, நான் கிளம்புவா. போலாமாம்மா? அண்ணி, ஊருக்கு போறீங்களா? ஆமா. நம்ம வீட்டுக்கு போல? வீட்டுக்கு தான் போறேன். ஆனா எங்க வீட்டுக்கு. ஏன் நீ? எவ்வளவு பிரச்சனை நடந்திருந்தாலும் அவங்க எப்படி என்ன அங்கேயே விட்டுட்டு வரலாம்? கோயிலுக்கு போனவ திரும்பி வரதுக்குள்ள எல்லாரும் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கு என்ன நீ பண்ண முடியும்? செல்வம், நானும் உங்க குடும்பத்துல ஒருத்தி தானே. அந்த எண்ணம் அவங்களுக்கு இருந்திருந்தா என்னையும் இங்க கூட்டிட்டு வந்திருப்பாங்கல்ல. அப்போ நான் வேத மனுஷி அப்படித்தானே? என்ன இன்னும் வேத மனுஷியா தானே உங்க வீட்டுல நினைச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நானே வழி எப்படி உங்க வீட்டுக்கு வர முடியும்? அதான் எங்க வீட்டுக்கு போறேன். இவன் நம்ம பொண்டாட்டி, இவன் நம்ம வீட்டுக்கு வரணும்னு எப்ப உங்க அண்ணனுக்கு ஞானம் வந்து என்ன கூப்பிடுறாரோ அப்ப நான் வரேன். அது வரைக்கும் நான் இங்க வந்து உங்களை பார்த்தது கூட அவங்க கிட்ட சொல்லாதீங்க. அடிபட்டு கிடக்கிற தம்பிட்டு போய் இதெல்லாம் சொல்லுவாங்களா? தப்பு இல்ல மாமா, உண்மையைத்தானே சொல்றாங்க. சரி தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். உடம்பு பாத்துங்க. வாமா. வரோம். அண்ணே, சரோக்கா வரல? இல்லம்மா, ஊருக்கு போயிருக்கா. நீங்க எப்படின்னே தனியா இருப்பீங்க? சாப்பாடு தண்ணிக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க? இல்லம்மா, ரொம்ப நாள் கழிச்சு அப்பா வீட்டுக்கு போயிருக்கால, அதான் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம்னு விட்டுட்டேன். அடே எங்க அப்பா, சரோக்காக்கு இப்பதான் ஸ்கூல்ல படிக்கிற வயசாக்கும், இன்னுமா அப்பா விட்டு செல்லும் போல? அண்ணே, இந்த அக்காக்கு ஊருக்கு போனா திரும்பி வரணுங்கிற எண்ணமே வராதா? பாவனே, நீங்க கடையில வேலை செஞ்சு அழுத்து போய் வந்திருப்பீங்க. ஒரு வெண்ணி வச்சு கொடுக்க கூட ஆள் இல்லைன்னா எப்படின்னு? நீங்க சரோக்காவை கையோட கூட்டிட்டு வந்திருக்கணும். நீங்க சரோக்காக்கு ரொம்பதான் செல்லம் கொடுக்குறீங்க. சரி, நான் வரேனே. வணக்கம் சார். வாங்க ரவி. வீட்டில் அவங்க இல்லைங்களா? இல்ல, ஊருக்கு போயிருக்கா. சரி சார், அப்போ நான் கிளம்புறேன். என்னங்க ஏதோ சொல்ல வந்தீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தவணை பணத்தை வாங்கணும். அவங்க ஊர்லேருந்து வந்ததுக்கப்புறம் வாங்கிக்கிறேன். ஏன் என்ன கேட்டால் நான் தர மாட்டேனா? எவ்வளோ? 25 ரூபா. அப்புறம் ரவி, கடைக்கு ஒரு பெரிய சைஸ் பீரோ வேணுமே. அதுக்கு என்ன சார், பிரமாதமாக ஏற்பாடு பண்ணிட்டா போகுது. எத்தனை நாள் உங்களுக்கு வேணும்? ஒரு 2-3 நாள்ல. கண்டிப்பாக சார், நான் வரேன் சார். பவானி, அப்பா. படிக்கிறியா? படி படி. ஆமாப்பா. செல்வம் அம்மாக்கு இப்ப எப்படி இருக்கு? இப்ப பரவாயில்ல. லீலா எங்க? மாடியில இருக்கு. சரி. அக்கா, செல்வம் எப்படி இருக்காரு? இப்ப பரவாயில்ல. பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லையே? ஒண்ணும் இல்ல. வேற பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? இல்ல லீலா. அடி பலமா பட்டுடுச்சா? லீலா, நீ பயப்படுற அளவுக்கோ கவலைப்படுற அளவுக்கோ ஒண்ணுமே நடக்கல. ஏதோ சின்ன சின்ன காயம், வலி, சோர்வு இதான் இருக்கே தவிர மத்தபடி நல்லதான் இருக்காரு. இருந்தாலும் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகுற அளவுக்கு ஆயிருக்கு. நல்ல மனுஷன். அவரை போட்டு யார் அடிச்சாங்க? அதெல்லாம் எதுக்கு உனக்கு? பரவாயில்லக்கா, சொல்லு.
செல்வத்தை யார் அடிச்சாங்கன்னு எனக்கு தெரிஞ்சே ஆகணும். எதுக்காக அவரை போட்டு அடிச்சாங்க? அந்த அந்த சிவசாமியோட மகன் ரமேஷோட வேலை. அவனா? என்ன மனுஷக்கா அவ? ஏன் எப்ப பார்த்தாலும் இவர்கிட்டே பிரச்சனைக்கு வரா? அதெல்லாம் அப்படிதான் லீலா. நிர்மலாவோட பிரச்சனையில செல்வம் போய் ரமேஷ் அடிச்சிருக்காரு. ரமேஷ் இப்போ ஆளுங்களை வச்சு செல்வத்தை அடிச்சிருக்கான். இன்னொரு விஷயம் லீலா, செல்வத்தை அடிச்சது ரமேஷ் தான் யாருக்கும் தெரியாது. இத செல்வம் யார்கிட்டயும் சொல்ல விரும்பல. நான் அவரை வற்புறுத்தி கேட்டதுனால அவர் என்கிட்ட சொன்னாரு. யார்கிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு சொன்னாரு. நீ என்னமோ கேட்டேன்னு சொல்லிட்டு நீ யார்கிட்டயும் சொல்லிடாத. ஆனா ஏன் மறைக்கணும்? ஏன் வீணா பிரச்சனையை வளர்க்கணும்? இந்த விவரம் இவருக்கு தெரிஞ்சதுன்னா இவர் போய் ரமேஷ் கிட்ட சண்டை போடுவாரு. விரோதம் இன்னும் அதிகமாகும். இந்த பிரச்சனையை இதோட விட்டுடலான்னு செல்வம் நினைக்கிறாரு. எப்படா சண்டை கிடைக்கணும் அலையிற குடும்பத்துல இவர் தப்பி பிறந்துட்டாரு இல்லக்கா? ஆமா,